வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அது ஒரு சாதாரண காலை பொழுது ஜப்பானிய கடல் மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதிகள் அமைதியாக காட்சியளித்தன. ஆனால் அந்த நேரத்தில் ஜப்பானின் டோக்கியோவிலும் தென்கொரியாவின் சோலிலும் உள்ள வான் பாதுகாப்பு தலைமையகங்களில் திடீரென்று ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. சுவரில் மாட்டப்பட்டிருந்த பிரம்மாண்டமான எலக்ட்ரானிக் திசைகளில் வடக்கு திசையிலிருந்து சில புதிய புள்ளிகள் தோன்றின. ராணுவ ரேடார்களில் தெரியும் பச்சை புள்ளிகள் பயணிகள் விமானங்களை குறிக்கும். ஆனால் அன்று காலை ரேடாரில் தெரிந்தவை சாதாரண பயணிகள் விமானங்களை குறிக்கும் பச்சை நிற புள்ளிகள் அல்ல. அவை சிவப்பு நிறத்திலேயே இருந்தன. பொதுவாக ரேடார் திரையில் அவ்வாறு ஒரு சிவப்பு புள்ளி தெரிந்தாலே அது ஆபத்து என்று அர்த்தம். காரணம், சிவப்பு புள்ளிகள் ராணுவ விமானங்களை குறிக்கும். ரேடாரில் ஒன்று அல்லது இரண்டு புள்ளிகள் தெரியவில்லை, ஒரு கூட்டமே தெரிந்தது. அவை நகர்ந்து வந்த வேகம் மற்றும் உயரம் சாதாரணமானது அல்ல. ராணுவ பயன்பாட்டுக்கான பிரத்யேக பாதையில் அவை வந்து கொண்டிருந்தன. ஜப்பானிய ரேடார் ஆபரேட்டர்கள் உடனடியாக தங்கள் ஹெட்செட்டை சரி செய்தார்கள். அடையாளம் தெரியாத விமானங்கள் எல்லை பகுதியை நெருங்குகின்றன என்ற எச்சரிக்கை செய்தி டோக்கியோவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு பறந்தது. அந்த விமானங்கள் ஜப்பானின் ADIZ எனப்படும் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்திற்கு நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தன. ரேடார் அலைகள் அந்த புள்ளிகளின் மீது பட்டு திரும்பின. கணனிகள் அந்த புள்ளிகளின் வடிவத்தை அலசின. அடுத்த சில வினாடிகளில் கணினி திரையில் அந்த விமான ரகங்களின் பெயர்கள் மின்னின. வந்து கொண்டிருந்தது சாதாரண போர் விமானங்கள் அல்ல. அவை அணு ஆயுதங்களை வீசக்கூடிய கனமான குண்டு வீச்சு விமானங்கள். ஒரு விமானம் ரஷ்யாவுடையது, இன்னொன்று சீனாவின் விமானம். வரலாற்றில் எதிரும் புதிருமாக இருந்த இரண்டு வல்லரசுகள் இப்போது தோளோடு தோள் நின்று ஒரே திசையில் வந்து கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் இந்த காணொளி தொடங்குகின்றது. அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஷ்யா அனுப்பியிருந்தது அதன் புகழ்பெற்ற Tu-95MS. இது பழமையான விமானம் தான், ஆனால் மிகவும் ஆபத்தானது. இதில் ஜெட் என்ஜின்கள் கிடையாது. அதற்கு பதிலாக 4 ராட்சத ப்ரொபெல்லர் என்ஜின்கள் இருக்கும். இவை சுழலும் போது ஏற்படும் இரைச்சல் பயங்கரமானது. கடலுக்கடியில் இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களின் சோனார் கருவிகளில் கூட இந்த விமானத்தின் சத்தத்தை கேட்க முடியும் என்று சொல்லுவார்கள். இந்த விமானம் சும்மா வரவில்லை. அதன் சிறகுகளுக்கு கீழ் குரூஸ் ஏவுகணைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதற்கு துணையாக சீனா அனுப்பியிருந்தது H-6K ரக விமானம். இது நவீன தொழில்நுட்பம் கொண்டது. இது ஒரு ஏவுகணை ட்ரக் போன்றது. நீண்ட தூரம் பாயும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை இது சுமந்து வரும். அமெரிக்காவின் விமானம் தாங்கிய கப்பல்களை அழிப்பதற்காகவே சீனா இதை வடிவமைத்துள்ளது. இது 2 அரக்கர்களும் ஜோடியாக பறப்பது என்பது ஜப்பானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி மரண ஓலை. நாங்கள் உங்கள் வாசலில் நிற்கின்றோம் என்று சொல்லாமல் சொல்லும் செயல் இது. ஜப்பானிய விமானப்படை தளங்களில் அபாய சங்கு ஒருவிதமான ஓசை எழுப்ப தொடங்கியது. அந்த ஒலிக்கு பெயர் ஸ்கிராம்பிள், அதாவது எதிரி விமானம் எல்லைகளுக்குள் நுழைவதற்கு முன்பே விமானங்களை எடுத்துக்கொண்டு போய் மறைப்பது. ஜப்பானிய விமானிகள் ஓய்வு அறையில் இருந்து ஓடி வந்தார்கள். ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு தங்கள் F-15 ஈகிள் மற்றும் அதிநவீன F-35 விமானங்களில் ஏறினார்கள். அடுத்த சில நிமிடங்களில் ரன்வேயில் இருந்து போர் விமானங்கள் செங்குத்தாக விண்ணில் பாய்ந்தன. அவற்றில் ஆப்டர் பேனர்கள் கக்கிய நெருப்பு வானத்தில் ஒரு கோட்டை வரைந்தது. அதே நேரத்தில் தென்கொரியாவிலும் இதே பதட்டம். அவர்களும் தங்கள் F-15K விமானங்களை அனுப்பினார்கள். ஆசியாவின் வானம் இப்போது போர்க்களமாக மாற தொடங்கியது. ஒரு பக்கம் ரஷ்யா மற்றும் சீனாவின் கனரக குண்டு வீச்சு விமானங்கள், மறுபக்கம் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவின் வேகமான ஜெட் விமானங்கள். இவை அனைத்து முறை வான்வெளியில் மிக குறுகிய இடைவெளியில் சந்திக்க போகின்றன. இது ஒரு சிக்கன் கேம். யார் முதலில் பயந்து ஒதுங்குவது என்ற போட்டி. ஜப்பானிய விமானிகள் வேகங்களை கிழித்துக் கொண்டு மேலே ஏறினார்கள். சுமார் 30,000 அடி உயரத்தில் அவர்களுக்கு அந்த காட்சி தென்பட்டது. அது பார்ப்பதற்கு மிரட்சியாக இருந்தது. ரஷ்யாவின் அந்த ராட்சத கரடி விமானம் அதன் 4 காற்றாடிகள் சுழல கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் சீனாவின் வெள்ளை கலர் குண்டு வீச்சு விமானம். 2 விமானங்களும் மிக நேர்த்தியாக ஒரே வேகத்தில் ஒரே உயரத்தில் பறந்தன. இது சாதாரண விஷயம் அல்ல. வெவ்வேறு தொழில்நுட்பம் கொண்ட 2 நாட்டு விமானங்கள் இப்படி ஒருங்கிணைந்து பறப்பதை இன்டர்ஆபரபிலிட்டி என்பார்கள். இதை செய்வதற்கு பல மாதங்கள் பயிற்சி சேவை. இவ்வளவு துல்லியமாக அவர்கள் பறப்பது ஜப்பான் தென்கொரியாவுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கே ஒரு எச்சரிக்கை மணி. ஜப்பானிய விமானங்கள் ரஷ்ய விமானத்திற்கு மிக அருகில் சென்றன. எவ்வளவு அருகில் என்றால் ரஷ்ய விமானியின் முகத்தை ஜப்பானிய விமானியால் பார்க்க முடியும். ரஷ்ய விமானி ஜன்னல் வழியாக பார்த்து சிரிப்பது போல தெரிந்தது. அவர்கள் கையை அசைத்தார். ஆனால் அது நட்புக்கான சிக்னல் அல்ல, எங்களை தடுக்க உங்களால் முடியாது என்று பாவனை. அதன் பின் என்ன நடந்தது? அதை பார்ப்பதற்கு முன் வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஜப்பானிய விமானி உடனடியாக தனது கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார். இலக்கு உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் ஆயுதங்களுடன் வருகிறார்கள். மீண்டும் சொல்கின்றேன், அவர்கள் ஆயுதங்களுடன் வருகிறார்கள். இந்த தகவல் டோக்கியோவை உலுக்கியது. சுமார் ரோந்து வருவது வேறு, குண்டுகளை சுமந்து கொண்டு வருவது வேறு. ஒருவேளை இது வெறும் பயிற்சியாக இல்லாமல் உண்மையான தாக்குதலாக இருந்தால்? ஜப்பானிய பிரதமருக்கு அவசர தகவல் கொடுக்கப்பட்டது. ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சு நிலவரை பங்கரில் அவசர கூட்டம் கூடியது. அவர்கள் எல்லைக்கோட்டை தாண்டுகிறார்களா என்று பாருங்கள், தாண்டினால் சுட தயங்காதீர்கள் என்ற உத்தரவு தயாராக இருந்தது. ஆனால் சுடுவது அவ்வளவு எளிதல்ல. முதலில் சுடும் நாடு போரை தொடங்கிய குற்றவாளி ஆகும். ரஷ்யாவும் சீனாவும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றன. ஜப்பான் தவறு செய்ய வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஜப்பானியர்கள் சீன ரஷ்ய விமானங்களுக்கு, நீங்கள் ஜப்பானின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் இருக்கிறீர்கள், உடனே வெளியேறுங்கள் என்று ரேடியோவில் எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் ரஷ்ய தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரு பயங்கரமான மௌனம். அவர்கள் ஜப்பானிய போர் விமானங்களை கண்டுகொள்ளவே இல்லை. தங்கள் பாதையில் ஜப்பானின் முக்கிய தீவுகளை சுற்றி வளைக்கும் விதமாகவே அவர்கள் பறந்தார்கள். இது ஒரு முற்றுகை, அதாவது என்சைக்கிள்மெண்ட் உக்தி. திடீரென்று ரஷ்ய விமானத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல் வெளிப்பட்டது. ஜப்பானிய விமானங்களின் ரேடார் திரைகள் சற்றே நடுங்கின. இது எலக்ட்ரானிக் வார்ஃபேர். ரஷ்ய விமானம் தனது தற்காப்பு அமைப்பை, அதாவது ஜாமிங் சிஸ்டத்தை இயக்கிவிட்டது. இது ஒரு தாக்குதல் செயல். ஜப்பானிய விமானிகள் பதற்றமடைந்தார்கள். எங்கள் ரேடாரை அவர்கள் ஜாம் செய்கிறார்கள், லாக் செய்ய முடியவில்லை என்று ரேடியோவில் அறிவித்தார்கள். இது போருக்கான ஆரம்பம் போல இருந்தது. ஆனால் இது நிஜமான போரா? ரஷ்யா ஜப்பானின் வான் பாதுகாப்பு அமைப்பின் வலிமையை சோதித்து பார்க்கிறது. ஜப்பானின் ரேடார் எவ்வளவு சீக்கிரம் மீண்டு வருகிறது, அவர்கள் எந்த அலைவரிசையை பயன்படுத்துகிறார்கள் என்ற ரகசிய தகவல்களை திருடுவதே ரஷ்யாவின் நோக்கம். இதற்கிடையில் சீன விமானங்கள் ஒரு புதிய திசையில் திரும்பின. அதாவது தாய்வான் நீரணையை நோக்கி நகர்வது போல பாவனை காட்டின. இது ஜப்பானையும் அமெரிக்காவையும் குழப்புவதற்கான ஒரு உக்தி. ஒரே நேரத்தில் இரண்டு முனைகளில் பதற்றத்தை உருவாக்குவது. அமெரிக்காவின் உளவு விமானங்கள், குறிப்பாக RC-135 ஜப்பானின் ஒகினாவா தளத்திலிருந்து கிளம்பின. அமெரிக்கா நேரடியாக மோதலில் ஈடுபடாவிட்டாலும் அவர்கள் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். ரஷ்யா மற்றும் சீனாவின் விமானிகள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அமெரிக்கா ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தது. அந்த உரையாடல் ரகசிய குறியீடுகளில் இருந்தன. ஆனால் அதன் துணி ஆக்ரோஷமாக இருந்தது. பாதுகாப்பு வளையத்தை இறுக்குங்கள், இலக்கு 1 நெருங்குகிறது என்று ரஷ்ய விமானி சீன விமானிக்கு கட்டளையிட்டார். இலக்கு 1 என்பது ஜப்பானா அல்லது கடலில் நின்று கொண்டிருந்த அமெரிக்க கப்பலா யாருக்கும் தெரியாது. வானத்தில் இருந்த அந்த 15 நிமிடங்கள் ஆசியாவின் வரலாற்றில் மிக நீண்ட நிமிடங்களாக தெரிந்தன. எந்த நேரத்திலும் ஒரு ஏவுகணை சீறி பாயலாம் என்ற நிலை. ஜப்பானிய விமானிகள் தங்கள் ஏவுகணைகளை ஆர்ம் செய்தார்கள், அதாவது சுடுவதற்கு தயார் நிலையில் வைத்தார்கள். கட்டை விரல் சிவப்பு நிற சுவிட்சின் மீது இருந்தது. எதிரி விமானம் ஒரு குறிப்பிட்ட கோட்டை தொட்டால் அடுத்த நொடி அது வானில் சிதறடிக்கப்படும். ஆனால் ரஷ்ய விமானிகள் மிகவும் சாமர்த்தியசாலிகள். அவர்கள் சரியாக அந்த சர்வதேச எல்லைக்கோட்டின் விளிம்பிலேயே பறந்தார்கள். ஒரு இன்ச் கூட உள்ளே வரவில்லை. ஆனால் அந்த விளிம்பில் பறப்பதை கீழே இருப்பவர்களுக்கு மாரடைப்பை வரவழைக்கும் செயல். நான் உன்னை அடிக்கப் போவதில்லை, ஆனால் அடிக்க முடியும் என்று காட்டுவதுதான் அவர்களின் நோக்கம். இந்த கூட்டு நடவடிக்கையின் பின்னணி மிகவும் ஆழமானது. உக்ரைன் போரில் ரஷ்யா சிக்கியிருக்கிறது என்று உலகம் நினைக்கின்றது. ஆனால் பார்த்தீர்களா, எங்களால் ஒரே நேரத்தில் ஐரோப்பாவிலும் போர் புரிய முடியும், ஆசியாவிலும் மிரட்ட முடியும் என்று புட்டின் நிரூபிக்க விரும்புகின்றார். அதற்கு சீனாவின் ஆதரவு இருக்கிறது என்பதுதான் இதில் உள்ள பெரிய செய்தி. இது வெறும் விமானங்களின் அணிவகுப்பு அல்ல, இது ஒரு புதிய உலக ஒழுங்கிற்கான, அதாவது நியூ வேர்ல்ட் ஆர்டருக்கான பிரகடனம். கீழே கடலில் ஜப்பானின் ஏஜிஎஸ் போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் இருந்தன. அவற்றில் சக்தி வாய்ந்த ரேடார்கள் வானத்தை துளாவிக் கொண்டிருந்தன. விமானங்களால் தடுக்க முடியாவிட்டால் கப்பலில் இருந்து ஏவுகணை மூலம் அந்த குண்டுவீச்சு விமானங்களை சுட்டு வீழ்த்த திட்டம் இருந்தது. ஆனால் கடைசி உத்தரவு தேர்வு. அப்படி நடந்தால் அடுத்த சில மணி நேரங்களில் டோக்கியோ மீது ரஷ்ய ஏவுகணைகள் விழலாம். அந்த ரிஸ்கை எடுக்க யாரும் விரும்பவில்லை. வானிலை மோசமடைய தொடங்கியது. மேகங்கள் சூழ்ந்தன. இது ரஷ்ய விமானங்களுக்கு சாதகமாக அமைந்தது. மேகங்களுக்குள் மறைந்து அவர்கள் போக்கு காட்டினார்கள். ஜப்பானிய விமானிகளின் கண்களால் பார்த்து பின்தொடர்வு கடினமானது. இனி முழுமையாக ரேடாரை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் தான் அந்த எதிர்பாராத சம்பவம் நடந்தது. சீன விமானங்களில் ஒன்று திடீரென்று தனது உயரத்தை குறைத்து அது ஜப்பானின் சிறிய தீவு ஒன்றில் நேர் மேலே பாய்ந்து வருவது போல இறங்கியது. இது தவறுதலாக நடந்ததா அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா? ஜப்பானிய விமானி கத்தினார், எச்சரிக்கை, எச்சரிக்கை, அவர்கள் டைவ் அடிக்கின்றார்கள். அதன் பின் என்ன நடந்தது? அது சற்று பெரிய ஆனால் விறுவிறுப்பான சம்பவம். இந்த காணொளிகள் அதை அடக்க முடியாத நேரம் அதிகமாகிவிட்டது. இந்த காணொளி வெளியிட்ட நேரத்திலிருந்து 4 மணி நேரத்தில் இரவு 10 மணி IST, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நேரத்தில் வெளியிடுவோம். நீங்கள் போவதற்கு முன்பு வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வாருங்கள், காத்திருக்கின்றோம்.